நாளைக்கே நம்ம ஊருக்கு கிளம்புறோம். இனிமே குழந்தையோட தான் இங்க வரணும். இல்லன்னா அங்கேயே சூசைட் பாயிண்ட்ல குதிச்சு நம்ம செத்துடலாம். நானுமா? அப்போ என்ன மட்டும் சாக சொல்றீங்களா? நாம 2 பேரும் சேர்ந்து பொன்னம்மாவை சூசைட் பாயிண்ட்ல இருந்து தள்ளிடலாம். சரியா? நீ சிரிக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். யாரையும் தள்ளி விடுவானா? நாம செய்யறதே தப்பு. இதுல மற்றவங்களை கோச்சிக்கிட்டு எந்த அர்த்தமும் இல்லை. பொன்னம்மா அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதா இருந்தா ஊட்டியில் இருக்கும்போதே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? அவங்க சும்மா உன்னை சீண்டி பார்க்குறாங்க. மற்றபடி நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அது இல்லைங்க, எதுக்கு ரிஸ்க்? ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. எங்க அம்மாக்கு கழுகு கண்ணு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மாட்டிப்போம். அதனால நாளைக்கே கிளம்பிடலாம். ஓகே டன். கவலைப்படாத. ஹாய். நியாயமா நீ ஹாய்க்கு பதிலாக சாரி தான் சொல்லணும். ஒரு ஆம்பளை பொண்ணுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கவே கூடாது. சாரி பிரேமா, வழியில் ரொம்ப டிராஃபிக். சரி அதை விடு. நேற்று நீ வீட்டுக்கு போனதாகவும் தீபாவை மீட் பண்ணி பேசினதாகவும் கேள்விப்பட்டேனே. சொல்லு சொல்லு பிரேமா, என் மேலே இருக்க லவ் ஒத்துக்கிட்டாளா? என்னாச்சு முத்து? நீ தீபாவை மறந்துட. இதை சொல்ல தான் இவ்வளோ தூரம் வந்தியா? ப்ளீஸ் முத்து, சொன்னா கேளு. வேற வழியே இல்லை. நீ அவளை மறந்துதான் ஆகணும். நான் ஏன் மறக்கணும்? ஏன் மறக்கணுன்றேன்? இந்த கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கா தெரியுமா உனக்கு? கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லியிருக்கா. சத்தியம் பண்ணியிருக்கா. எப்படி மறப்பா அவ? நான் எப்படி அவளை மறப்பேன்? நான்லாம் இப்படி யாருக்காகவும் எதுக்காகவும் என் லைஃப்பில் அழுததில்லை. பிறந்தப்ப கூட அழுததில்லைன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்படி அழ வச்சுட்டாலே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் போனேன், அவகிட்ட நான் பேசினேன். சொல்லப்போனால் கல்யாணம் ஆனதுலேருந்து, அவள் கழுத்தில் தாலி ஏறினதுலேருந்து இது வரைக்கும் அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அவள் அழவே இல்லை முத்து. ஆனால் நேற்று முறையாக உன் பேர் சொன்னதுக்கப்புறம் அப்படியே உடஞ்சி கதறி கதறி அழுதா. அவளுக்குள்ள அவ்வளோ இருந்திருக்கு. நேற்று தான் அவள் மனசுக்குள்ள இருந்த அவ்வளோ இருக்கும் சோகம் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறாயிடுச்சு. என் மேலே நிஜமாவே அவள் ஆசை வச்சிருக்கா பிரேமா. இதை ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன்னா இந்த உலகம் அப்படிதான். உன் கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டாங்க. உன் வலி வேதனை இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. உன் சோகத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் உன் தப்பை மட்டும்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. என் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் எப்போவுமே அவங்களோட 2 அடி முன்னாடி நிற்கிறேன், முன்னேறிட்டு இருக்கேன். எனக்கு என்னை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி, என் தீபாவை பற்றி தான் கவலை. என்ன இங்கே என்ன மீட்டிங்காக நடக்குது? ஏன் இப்படி கத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு மெதுவாகவே பேச தெரியாதா? இங்கே பாரு, நடந்ததெல்லாம் போதும். இனிமேல் என்ன நடக்கணும் அதை மட்டும் சொல்லு. தீபா என்ன நினைக்கிறாளா இல்லையா? அவ உன்னை மறக்க விரும்புறா. இது பொய். இதுதான் உண்மை. தீபா இன்னொரு விஷயமும் சொன்னான். தயவு செஞ்சு முத்துவை இனிமே என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. முடிஞ்சா அவர் இந்த வீட்டில் தங்காம வெளியில எங்கேயாவது தங்கிக்க சொல்லிட்டா. அதை மீறி இங்கே தங்கினார்னா அவ வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன்னு சொல்லிட்டா. அது என் வீடு. நான் இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் முத்து. ஓஹோ, அப்போ அதனால நான் போகணுமாம்மா? நான் இருந்தா அவங்களுக்கு தொந்தரவு இல்லை. நான் எங்கே போவேன்? போகிறேன். போ சொல்லிட்டல்ல, போகிறேன். போயிடுறேன். திரும்ப சிங்கப்பூருக்கே போயிடுறேன். சொல்லு, போயிடுறேன்னு சொல்லு. போயிடுறேன். முத்து, ஐ எம் ஸோ சாரி. நானும் அவ்வளோ சேர வாய்ப்பே இல்லையா பிரேமா? ஒரு 10%, 5%, அட்லீஸ்ட் 1%. நான் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும். தெரியுமா உனக்கு? நேரா இப்போவே போய் செல்வா கிட்ட போய் அவன் சட்டையை பிடிக்கிறேன்.
அட படுபாவி, நான் காதலிச்ச பொண்ணுடா தீபா. நீ எப்படி அவ கழுத்துல தாலி கட்டலான்னு கேக்குறேன். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? தெரியும். செல்வா விட்டு கொடுப்பான். எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்போ தீபா தூக்கில தான் தொங்குவா. நீ அவ வாழறதுக்கு வழி பண்ணி கொடுக்கல, அவ சாகறதுக்கு தார் ரோடு போட்டு கொடுக்குற. பாவி 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 படுபாவி, ஏன்டா காதலிச்ச? ஏன் லவ் பண்ணி தொலைச்ச? முத்து, நீ பெஸ்ட் தீபாவை மறந்துடு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அவ உன்னை காதலிச்சத உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த விஷயத்த நீ வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்காத. அப்படி பண்ணா நீ நினைக்க முடியாத விபரீதத்துல கொண்டு போய் விடும், சில உயிர் பலிகளையும் வாங்கும். நீ அவளை சாகடிக்கணும்னு நினைச்சனா நீ அதை தாராளமா பண்ணலாம். மத்தபடி இனி அவளே வந்து நாம காதலிச்சோமேன்னு சொன்னா கூட அப்படியா எப்பவும் தான் நீ கேட்கணும். உன்னால முடியும், உனக்கு அந்த மன வலிமை தைரியம் எல்லாமே இருக்கு. என்ன பார்த்தா அவ்வளவு இளிச்சவாயினா இருக்குல்ல உனக்கு தீபாக்கும். நல்லா பேசுற பிரேமா. நானும் லவ் பண்ணிருக்கேன், ரொம்ப மோசமா ஏமாந்து போயிருக்கேன், ஏமாற்றப்பட்டிருக்கேன். ஐம் ரியலி சாரி பிரேமா. எனக்கு உன்னோட வலி தெரியாதுன்னு நினைக்காத முத்து. என்ன இல்ல அன்பே, நீ என்கிட்ட இருந்த ஒரே ஒரு இதயத்தை 100 துண்டா உடைச்சிட்ட. அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. இப்ப அந்த இதயத்தை 100 பெண்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு கவிதை எழுதியிருந்தான். அதை அன்னைக்கு படிச்சு ரசிச்சு சிரிச்சேன். ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு அழறேன். முத்து ப்ளீஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீ வந்த வேலை முடிஞ்சு. எதுவும் பேசக்கூடாது, திரும்பி கூட பார்க்காத, கிளம்பி போயிட்டே இரு. பொங்கடி, நீங்களும் உங்க காதலும். ஆமா சார். இல்ல, நான் அன்னைக்கே ஆடிட்டர் கிட்ட சொன்னேன். பட் இது வரைக்கும் அதை பத்தின பேப்பர்ஸ் எதுவுமே வரல. ஆமா சார், எனக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் உடனே வேணுமே. சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க. அப்பதான் என்னால மற்ற ஒர்க்ஸை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. மேடம், என்ன சார் இது? இந்த மாதிரி பூ கொடுக்கறது, மாலை போடுறது, இந்த மாதிரி வரவேற்பெல்லாம் நான் என்கரேஜ் பண்றது இல்லைன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா மேடம். ப்ளீஸ் கொண்டு போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல மேடம், இது வேற ஒரு விஷயம். நம்ம போட்டி கம்பெனிக்காரங்க, அதான் மில்கிவே ப்ரொப்ரேட்டர்ஸ் 2 பேர் அண்ணன் தம்பிங்க, சுரேஷ் ராஜேஷ், அவங்க தான் கொடுத்து அமிச்சாங்க. அவங்க வெயிட் பண்றாங்க உங்களை பாக்குறதுக்காக. இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு செக் கொடுத்து தகராறு பண்ணாங்களே, அவங்க தானே? ஆமா மேடம். சரி, வர சொல்லுங்க. சரிங்க மேடம். மேடம், அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேடம். இந்த டைலாக் அவங்க கிட்ட சொல்லி உள்ள அனுப்பி வைங்க. சரிங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம். உங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தேன், அசத்திட்டீங்களே. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். மேடம் அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி ஒரு வரவேற்பு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்க்காதது எல்லாமே தானே சார் இங்க நடந்துட்டு இருக்கு. யூ ஆர் கிரேட் மேடம். வாங்க உட்காருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க சிக் யூனிட்டை நாங்க வாங்கலாம்னு பார்த்தோம், எப்படியோ உள்ள போது தடுத்துட்டீங்க. நான் ஏன் தடுத்தேன்னு எங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டே உங்களுக்கு சொல்லியிருக்குமே. மேடம், சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு நான் விரும்பல. எங்களுக்கு 2 ஆசை, அதுல எதையாவது ஒன்னையாவது நீங்க நிறைவேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன கஞ்சத்தனம்? 2 ஆசையும் நிறைவேற்றிடலாம். என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு, நீங்க எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடணும். அப்படி வந்தா நீங்க டிமாண்ட் பண்ற சேலரி எதுவா இருந்தாலும் நாங்க கொடுக்க தயார். என்னன்னு? இந்த கம்பெனியை எங்களுக்கு வித்துடணும். சூப்பர், ரெண்டுமே வெரி குட் ஆஃபர். ஒத்துக்கிறீங்களா மேடம்? ஒத்துக்கிறீங்களா? நான் ஒன்னு கேக்குறேன் சார். இவங்க பொம்பளைங்க தானே, இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பொம்பளைங்க நாங்க என்ன வேணாலும் செய்வோன்னு இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா மேடம். கண்டிப்பா மேடம். சார், உங்களுக்கு 2 ஆசை, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். எதுக்கு சார் தேவையில்லாம எங்க கம்பெனியோட போட்டி போட்டு மண்டையை உடைச்சுக்கிறீங்க? பேசாம உங்க கம்பெனி எங்களுக்கு வித்துருங்களேன். என்ன சார் 2 பேரும் அதுக்குள்ள விக்க கிளம்பிட்டீங்களா?
இருங்க சார், நான் பணம் ரெடி பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஏய், எங்களை இன்சல்ட் பண்றியா? இதுக்கு என்ன வேலை தெரியுமா? சாரி சார், நான் உங்களை கன்சல்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேனே தவிர இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கல. இளவரசி, ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. மகா இந்த கம்பெனியுடைய முதலாளி. நீ வெறும் அம்பு தான். அம்போட இலக்கு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உன்னால மகாவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்களை பகச்சிக்காத இளவரசி. எங்க கூட சமாதானமா போனீன்னா நீ பெரிய அளவுல சம்பாதிக்கலாம். இல்லனா இந்த கம்பெனியை எப்படி அழிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் கம்பெனியை நீங்க அழிக்க வேண்டாம். உங்க கம்பெனி அழியாம நீங்க பாத்துக்கோங்க, அது போதும். இளவரசி, உனக்கு என்ன அவ்வளவு ஆணவமா? இன்னையிலிருந்து உன்னோட அழிவு காலம் ஆரம்பிக்குது. நீயே எங்க கால்ல வந்து விழ வைப்போம். வாடா. Cheers. மச்சான், நீ அடிக்கல? இல்லடா, ஏன்டா? மனசு சரியில்லை மச்சான். அடிடா, பாத்துக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன் மச்சான். என்ன மச்சான் சொல்றான் இவன்? அதான்டா, சந்தியாவை லவ் பண்ணிட்டு தீபாகரத்தில் தாலி கட்டான்ல, அதை சொல்றான். அதான் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பல நூறு தடவை சொல்லி சொல்லி தேய்ச்சிட்டானே. அது இல்லடா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் என்ன பண்ணுவேன், அதை எப்படி சொல்லுவேன்? பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. இல்ல மச்சான், இல்லடா, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். இது எனக்கு வேணாம் மச்சான். தப்பு பண்ணிட்டேனே, நான் போறேன். ஏய், இறா மச்சான். இல்லடா, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். என் மனசு என்ன உறுத்திக்கிட்டே இருக்குடா. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. தயவு செய்து என்ன விட்டுருங்க. டேய், என்னடா மச்சான் சொல்றாம? உனக்கு ஏதாவது புரியுது? இல்லடா, ஒருவேளை தீபாவை டைவர்ஸ் பண்ண போறானே, அதை சொல்றானோ? அதை சொல்றானா? இல்ல அவன் சோகத்தை வச்சு தினமும் நம்ம தண்ணி அடிக்கிறோமே அதை சொல்றானா? யாருக்கு தெரியும்? எதுவாக இருந்தாலும் நாளைக்கு செல்வா கண்டிப்பாக நமக்கு சரக்கு வாங்கி தர மாட்டான். ஒரு ஸ்பான்சர் காலி. ஏன்டா மச்சான், உனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, வேற எவன்டா குடும்ப வாழ்க்கையில சோகமா இருக்கான்? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. டேய், எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? சரி. Cheers. நினைச்சேன் நீ இப்படி அழுதுட்டு தான் இருப்பேன்னு. எனக்கு டெய்லி ராத்திரி பால் கொண்டு வந்து கொடுப்ப. இன்னைக்கு மறந்துட்டியே, அதான் நான் உனக்காக கொண்டு வந்தேன். சாரிம்மா, சில சமயம் என் கஷ்டத்தை என்னாலே தாங்கிக்க முடியல. செல்வாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஏக்கம். இனிமே இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுன்னு நினைக்கிறப்போ என் நெஞ்சு அடைக்கிற துக்கம், எங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியலங்கிற கஷ்டம், ஏண்டா வாழறோன்னு தோணுது. எல்லா கஷ்டமும் ஒவ்வொன்றா விலகும்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? ஆமாம்மா, இனிமேல் நீ அழாத. பெண்கள் கண்ணீரை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. ஆனா அதை பைப்ல வர தண்ணி மாதிரி அடிக்கடி திறந்து வச்சிட்டு இருக்க கூடாது. அப்புறம் அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். முதல்ல நீ கண்ணத்தோட. இனிமேல் இங்க யாரும் அழக்கூடாதுன்னு ஒரு போர்டு எழுதி வைக்க போறேன். என் வேதனை உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட. வேதனையை விளையாட்டா எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு செகண்ட்ல ஓட்டப்பந்தயத்துல தோத்தவன் கிட்டையும், ஒரு செகண்ட்ல மரணத்திலேருந்து தப்பிச்சவன் கிட்டையும் இதை போய் கேட்டுப்பாரு. அவன் சொல்லுவான் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு. நீ முதல்ல கண்ணத்தோட. இந்த மாதிரிலாம் அழக்கூடாதும்மா. சொன்ன கேளு. உங்க அப்பா அம்மா உன்னை பார்க்க முடியலையேன்னு தான் வருத்தப்படுவாங்க.
நீ எப்படி இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்? நீ ரொம்ப சௌக்கியமா பத்திரமா இருக்கிற தகவல் அவங்களுக்கு போய் சேர்ந்தாச்சு. அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணியாச்சு. எனக்கு புரியல. சில விஷயங்கள் புரியாம இருக்கட்டும். ஆனா இனிமேல் நீ உங்க அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படக்கூடாது. நீ எங்க இருக்கேங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது. மற்றபடி நீ நல்லா இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இனிமே நீங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே. புரியுதா? அம்மா, இப்பதானே அழக்கூடாதுன்னு சொன்னேன். அம்மாடி, பா இத குடி. போதுமா? இனிமேல் நீ எப்பவும் அழக்கூடாது, சரியா? சரிம்மா. எப்படி தூக்கி வீசிட்டு போறான் பார். முதல்ல ராசி பலனை பார்ப்போம். ரிஷப ராசி. திடுக்கிடும் திருப்பம் ஏற்படும். அது என்ன திடுக்கிடும் திருப்பம்? பொன்னம்மாக்கா பல்லுல பச்சை தண்ணி கூட படாம உண்ணாவிரதம் இருக்க போறாங்க போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், உடம்பு இழைக்கும். மா, நாங்க ஊட்டி கிளம்புறோம். என்ன ஜெயந்தி சொல்ற? கிளம்புறோம். என்ன மாப்பிள்ள நீங்க ஆனா ஊனா பேக் தூக்கிட்டு கிளம்பிடுறீங்க? நீலகிரி எக்ஸ்பிரஸ் பொட்டி கூட இத்தனை தடவை மேட்டுப்பாளையத்துக்கு போயிருக்காது. அதை விட நீங்க அதிகமா ஊட்டிக்கு போயிட்டீங்க. ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அம்மாடி, சாமி படத்துக்கிட்ட குங்குமம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. நல்லா இருமா. கூடிய சீக்கிரம் சீமந்த வைப்பேன், ஊரை கூட்டுவேன், ஒழுங்கா வந்து சேருங்க. மா, அதெல்லாம் என்ன கேட்காம எதுவும் பண்ணாத. நல்லா இருக்குடி. எனக்கு ஒரே பொண்ணு நீ. இத்தனை வருஷம் கழிச்சு உண்டாயிருக்க. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை நான் கண்டிப்பா செய்வேன். அவங்க அசந்து போய் மூக்கு மேல விரல வைக்க வேண்டாமா? மூக்கு மேலயும் விரல வைக்க வேண்டாம், நாக்கு மேலயும் பல்ல போட வேண்டாம். நீ பேசாம இருந்தாலே சரி. அத்தை, இந்த காலத்துல அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்படிலாம் சொல்லி என்னை வெறுப்பேத்தாதீங்க மாப்ள. ஓல்ட் இஸ் கோல்டு, பழையது இஸ் பிளாட்டினம். சரி, ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்ப என்ன நிலவரமோ அது தெரிஞ்சு நாம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த தடவை வளகாப்புக்கு வரும்போது என்னை கண்டிப்பா ஊட்டி கூட்டிட்டு போகணும். என் பொண்ணு பிரசவத்தை நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அதெல்லாம் முடியாதுமா. இத பாரு, அப்புறம் நான் என் சக்கரை நாக்காலிய உருட்டியே நான் ஊட்டிக்கு வந்துருவேன். பேப்பர்ல பெரிய பப்ளிசிட்டி வரும், மீடியால என் படத்தை காட்டுவாங்க. உன் பேர் தான் கேடும். ஜெயந்தி, நீ எப்படியாவது உங்க அம்மாவை சமாளிச்சுட்டு சீக்கிரம் வா. நான் வண்டியில வெயிட் பண்றேன். வரது. மா, இங்க பாரு, அப்படிலாம் உணர்ச்சிப்பட்டு எதுவும் பண்ணாத. உனக்கு வழி வேற தெரியாது. ஊட்டிக்கு பதிலா ஏற்காடு போயிட போற. அப்போ ஒழுங்கா எனக்கு டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போ. சரி, நான் போன்ல பேசுறேம்மா, அப்புறம் பார்க்கலாம். புடி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருமா. பேரப்புள்ள நல்ல முழுன்னு உன்ன மாதிரியே இருப்பான் போல இருக்கு. வயிறு மெத்துன்னு இருக்கு. ஏடி தட்டி விடுற? பாருக்கா இவள. என்ன பாக்கியம்? வர என் மேல பாசமே இல்ல. பேரப்புள்ள மட்டும் பிறக்கட்டும், அப்புறம் நான் இவள சீண்டவே மாட்டேன். அழாத பாக்கியம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பாசம் வைக்க கூடாது. பிறக்க போறது நம்ம வீட்டு பிள்ளையா இல்ல அடுத்த வீட்டு பிள்ளையான்னு யாருக்கு தெரியும்? என்னக்கா சொல்ற நீ? அடுத்த வீட்டு பிள்ளையா? என்ன வளர நீ? அடுத்த வீட்டு புள்ள நம்ம வீட்டுல ஏன் வந்து பிறக்குது? அப்படி நடக்க விட்டுருவா நானு? அது இல்ல பாக்கியம். நம்ம ஊர் பக்கம் வழக்கமா சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும், பொம்பளை பிள்ளை பிறந்தா அது காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு போயிடும். அதனாலதான் பிறக்க போறது நம்ம வீட்டு பிள்ளையா இல்ல அடுத்த வீட்டு பிள்ளையான்னு சொன்னேன். அப்படியா? அப்ப சரி. அது நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன, அடுத்த வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன, பேர புள்ளன்னு ஒரு குழந்தைய என் கையில கொண்டு கொடுத்தா சரி. ஜெயந்தி, போதுமாமா? உங்க அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளையோ அடுத்த வீட்டு பிள்ளையோ ஒரு புள்ள வந்தா போதும்னு.
இதுக்கு மேல என்னம்மா, தைரியமா போயிட்டு வா. வரேன். வரேம்மா. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. வீடே விரிச்சோன்னு இருக்கு. கவலைப்படாத பாக்கியம், தைரியமா இரு. என்ன மிஞ்சி போனா 4 மாசம் தானே, புள்ள வந்துட போகுது. அழுகாத. என்னடி இது? உன் புள்ள குடிக்கிற சரக்கை நைஸா ஊற்றி எனக்கு கொண்டு வந்துட்டியா? அடச்சி, என்ன பேச்சு பேசுறீங்க? இது கூல் ட்ரிங்க்ஸுங்க. ரொம்ப வெயிலா இருக்கேன்னு பாவம் பார்த்தா எனக்கு இது தேவைதான். இது எனக்கு தேவை, கொடு. செல்வாவை 2 நாளா கவனிச்சிங்களா? இல்ல, ஏன்? அவங்கிட்ட நல்ல மாற்றம் தெரியுதுங்க. எப்படி? குவார்டர் ஆஃப்னு வாங்கிட்டு இருந்தவன் இப்போ ஃபுல்லு வாங்க ஆரம்பிச்சிட்டானா? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கீங்க? என் புள்ள 2-3 நாளா குடிக்கிறதில்ல. என்னடி சொல்ற? ஆமாங்க, செல்வா குடிக்கிறத நிறுத்திட்டான். அப்படின்னா அவன் கோபம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி என் பழைய செல்வாவா மாறிட்டா போதும். அவனே தீபாவை எப்படியாவது சமாதானப்படுத்திடுவான். கூடிய சீக்கிரம் 2 பேரும் ஒன்று சேரதான் போறாங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சுன்னு டே போ. சொல்லுங்க சார். செல்வாவை பார்க்கணும். செல்வா நேத்து ராத்திரி ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கான். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்.